friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஹோட்டல்ல பண்ற மாதிரி டிஃபன் சாம்பார் தான் பண்ண போறோம். ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வேணும் சாம்பார் எப்பவுமே வாங்கி சாப்பிடுவோம். அது ஒரு ஃப்ளேவரா, டேஸ்டா சூப்பரா இருக்கும். நல்ல நெய் வாசனையோட இருக்கும். நிறைய பேர் பண்ணி பார்த்திருப்பீங்க. நம்மள மாதிரி சேனல்ஸும் இருக்கட்டும் இல்ல வீட்ல இருக்கிற பெரியவங்க நிறைய பேர் சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆனா ரமாஸ் யம்மி கிச்சன்ல என்ன டிப் அப்படின்றத இன்னைக்கு ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சூப்பரா இருக்கும் இந்த சாம்பார். நீங்களுமே சாம்பாரே செய்ய தெரியாதவங்க கூட டேஸ்டா இந்த சாம்பாரை பண்ணிடலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம பருப்பு வேக வச்சிடலாம். பருப்பு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பச்சை பருப்பு போடக்கூடாது, அதே மாதிரி முழுசா தோரம் பருப்பும் போடக்கூடாது. ரெண்டுத்தையும் நீங்க மிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா சாம்பார் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க பைத்தம் பருப்பு மட்டும் போட்டு வச்சீங்கன்னா சாம்பார் கொஞ்சம் குழ குழன்னு இருக்கும். அதனாலதான் வந்து சில நேரத்துல டேஸ்ட் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். பைத்தம் பருப்பு வந்து ஒரு 100 கிராம் எடுக்கிறீங்கன்னா 50 கிராம் தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒண்ணுக்கு பாதி தோரம் பருப்பு எடுத்துக்கணும். இன்னைக்கு அந்த அளவுல தான் நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். இப்போ குக்கர்ல வந்து நம்ம பச்சை பருப்பு சேர்த்துக்கலாம். 150 பருப்பு சேர்த்துருக்கேன். தோரம் பருப்பு, ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பருப்போட பெருங்காய பொடி சேர்த்து கண்டிப்பாக வேக வைக்கணும். அப்போ அந்த பருப்பு அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது கூடவே ஒரே ஒரு தக்காளி. இதை எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி தான் பருப்பு வேக வைக்கணும். கண்டிப்பாக நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதை நல்லா ப்ரெஷர் குக்கரில் நல்லா குழ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சூப்பராக பருப்பு வெந்துருச்சு. நல்லா வாசனையாக இருக்குது, பெருங்காய வாசனையோட. இதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நம்ம சாம்பார் பதத்துக்கு கரைச்சிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் கரைக்கக்கூடாது, சூடாக இருக்கும் போதே கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம வந்து பருப்பு வேக வச்சதுக்கு அப்புறமா ஒரு மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். இதுதான் வந்து அந்த சாம்பாருக்கு நல்ல ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே கொடுக்கறது. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட வேணால் ட்ரையாகவே வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் தனியா, இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். இந்த அளவு வந்து நீங்கள் உங்களுக்கு செய்யும் போதே வந்து பழகிடும். நிறைய சேர்க்கக்கூடாது. இது எல்லாமே ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி. மசாலா வந்து நல்லா வறுபடும் போது வாசனை வரும், லைட்டாக செவக்கணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த மசாலா வந்து அந்த குவான்டிட்டி போடுறதுல தான் சாம்பாரோட டேஸ்ட்டே இருக்குது. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு திருவுன தேங்காய். இதில் வந்து நீங்கள் தனியாவோ இல்லை கடலைப்பருப்போ கொஞ்சம் கூட சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். கரெக்டான அளவு போட்டால் சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் வறுத்து மிக்ஸி கப்பில் சேர்த்தாச்சு. இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்சாச்சு. இப்போ பேனில் நல்லா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு சீரகம் தாளிச்சிக்கலாம். கூடவே கடுகு 1 டீஸ்பூன், இது கூட வெந்தயமும் தாளிச்சிக்கலாம். வெந்தயமும் சீரகம் நீங்கள் சாம்பாருக்கு ஆகட்டும் எந்த குழம்புக்கு தாளித்தாலும் அவ்வளோ வாசனையாக இருக்கும். எப்போவுமே சாம்பார் குழம்பு எதுவாக இருந்தாலும் நல்லா வெடித்து வாசனை வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது சேர்க்கணும். இப்போ பாருங்கள் கலர் நல்லா மாறிடுது. இது கூட ஒரு 10 பூண்டு பல் நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். இடித்து சேர்த்திங்கன்னா எண்ணெயில் வதங்கும் போது அதோட வாசனையே தனியாக இருக்கும். இது கூடவே பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், சாம்பார்னாலே சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இது மாதிரி முழுசாக சேர்த்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இன்றைக்கி வந்து 100 கிராம் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 10லேருந்து 15 அவரைக்காய், இது கூட கேரட் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கனால முன்னாடியே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காய்கறி உங்களுக்கு என்ன காய்கறி விருப்பமோ நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே
3 தக்காளி சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் சாம்பார் அதிகமாக வைக்கிறனால 3 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நம்ம புளி ஊற்றாததுனால தக்காளியோட புளிப்பு தான் அந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டே. ஸோ 3 தக்காளி நல்லா பழமாக கட் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் எல்லாமே நல்லா வதங்கிடுது, உங்களுக்கே பார்த்தா தெரியும். இது கூட சாம்பார் பொடி, நம்ம வழக்கமாக வீட்டில் வைக்கிற சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு லைட்டாக ஒரு ஃப்ளேவரும் வரும், சாம்பாருக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். நல்லா சாம்பார் பொடி போட்டுட்டு அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு கரைச்சி வச்ச பருப்பை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ உப்பு சேர்த்துடலாம். இந்த மாதிரி அதிகமாக குவான்டிட்டி செய்யும் போது கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். காயெலாம் நல்லா சாஃப்டாக வேகணும். இப்போ எல்லாம் கொதிச்சாச்சு, நல்லா வெந்துடுது. இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா கட்டி கட்டி ஆகிடும், நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம்ல, அதனால் டக்குன்னு நம்ம சாம்பாரில் சேர்த்ததுக்கப்புறமே கலந்து விட்டுடணும். கடைசியாக ஒரு வாட்டி நல்லா பெருங்காயப்பொடி, கொதிக்கும் போது பெருங்காயப்பொடி சேர்த்து பாருங்கள், சாம்பார் அப்படியே அவ்வளோ வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை கொத்தமல்லி கருவேப்பிலை போடும்போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே நம்மளோட ஃப்ளேவர்ஃபுல்லான நெய் வந்து நல்லா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லா விடணும். யோசிச்சு பாருங்கள், அந்த மசாலா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், நெய்யெல்லாம் சேர்ந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு பாருங்கள். நல்லா கமன்னு சூப்பராக நம்மளை அடையாள ஆனந்தபவன் ஹோட்டல் சாம்பார் மாதிரி ரெடி ஆகிடுது. இப்போ இட்லியில் இது சேர்த்தாச்சு. இன்னைக்கு வந்து நான் மினி இட்லி வந்து எடுத்து வச்சிருக்கேன். மினி இட்லியில இந்த சுட 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 சாம்பாரை ஊற்றி அதில் நெய்யை ஊற்றி நல்லா சூடாக சாப்பிட்டு பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. நல்லா அருமையாக வந்திருக்கு. இந்த அடையாள ஆனந்த பவன், சரவணா பவன்லாம் சாப்பிடுவீங்க, அதே டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த சாம்பாரை செஞ்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த சாம்பாரோட ரகசியம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட ரமாஸ் யம்மி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போடுங்க, கண்டிப்பா எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.